நெட்வொர்க் செக்யூரிட்டி லேபோட 6th எக்ஸ்பெரிமெண்ட் ஈவ்ஸ்ட்ராப்பிங் டிக்ஷனரி அட்டாக்ஸ் MITM மேன் இன் த மிடில் அட்டாக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு we have to install a Enstalker software which is nothing but a web security assessment tool. சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வெப்சைட்டை எடுத்து அந்த வெப்சைட்டில் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறோம். மேன் இந்த மிடில் அட்டாக்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய Enstalker-ஐ விண்டோஸில் ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் ஃபியூ ஸ்டெப்ஸ் தான். ஸ்டார்ட் ஸ்கேனுன்னு கொடுத்துடணும். சரியா? ஸ்டார்ட் ஸ்கேன் கொடுத்துட்டு அது கம்ப்ளீட் ஆனோனையும் நெக்ஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் மேனேஜர் அப்படின்ற ப்ராம்ப்ட்டுக்கு போகும். ஸோ இந்த ரிப்போர்ட் மேனேஜர் ப்ராம்ப்டில் போகிறப்ப அது என்ன ஃபார்மேட்டில் உனக்கு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்கும், ஜென்ரேட் பண்ணும். அது வந்து உனக்கு வேணும்னா HTML இல்லை வேறு ஏதாவது ஃபார்மேட் வேணும்னாலும் அந்த கரஸ்பாண்டிங் ஃபார்மேட்டில் உனக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கு நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா Enstalker சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். இந்த Enstalker சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வந்து சர்வீஸ் வில் எக்ஸ்பைர் இதெல்லாம் கொடுக்கும். ஸோ இதில் வந்து நீ என்ன பண்ணுற, ஸ்கேனருக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட்டில் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கேனிங்கை கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம எதை கொடுத்து நம்ம ஸ்கேனிங் கொடுக்கணும் அப்படின்னா என்னோட வெப் அப்ளிகேஷனோட URL கொடுக்கணும். சரிங்களா? இந்த URL கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து உன்னோட சூஸ் ஸ்கேன் பாலிசி அப்படின்னு கொடுக்குறப்ப அதில் நீ வந்து என்ன டைப் ஆஃப் இது வேணுமோ அதை நீ சூஸ் பண்ணிவிட்டு நீ கொடுத்த அப்படின்னா ஸ்கேன் பாலிசியில் வந்துட்டு நம்ம வந்து போஸ்ட் இன்ஃபர்மேஷனாக இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஆப்டிமைஸ் செட்டிங்ஸ் போகும். ஸோ ஆப்டிமைஸ் செட்டிங்ஸை முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிவ்யூ சம்மரிக்கு வரும். ஸோ இந்த 4 ஸ்டெப்பை நீ வந்து ஃபைண்ட் அவுட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து உன்னோட வெப்சைட்டில் இருக்கிற இஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிவிட்டு உனக்கு ரிப்போர்ட் எந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணும். ஸோ நீ என்ன ஃபார்மேட் கொடுக்குறீங்களோ HTML வேணால் HTML கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ரிப்போர்ட்டு ஜென்ரேட். சரிங்களா? இந்த எக்ஸசைஸை நீங்கள் ரன் பண்ணி காட்டணும். தேங்க்யூ.